பட்ஜெட் அறிவிப்புகளில் செயல்படுத்தப்பட்டவை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சத்தீஸ்கர், ஒடிஷாவில் வழங்குவது போல் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் விலையை 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய மக்களுக்கு ராமதாஸ் பாராட்டு தெரிவித்தார். திமுக அரசு இதுவரை மொத்தம் 4 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறது. அவற்றில் ஏராளமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் செயல்படுத்தப்பட்டவை எத்தனை வெள்ளை அறிக்கை வேண்டும்? நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 உயர்த்த வேண்டும். மக்களுடைய கோபத்திற்கு அந்த சுங்கச்சாவடி அமைக்கிறவங்க ஆளாயிட்டாங்க. மக்கள் குறித்து இருந்தாலும் எதையும் செய்வார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு.